அனைவருக்கும் வணக்கம். ஆதர்ஷினி ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர் சேனல் மூலமா உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டர் விஜயகுமார், மரபொழி மருத்துவர், சித்தா வர்மா அண்ட் அக்குபஞ்சர். தினம் ஒரு நோய், அதற்கான எளிய தீர்வு அப்படின்ற வரிசையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் சம்பந்தப்பட்ட நோய், தோல் நோய் அப்படின்லாம். இதுக்கு ஒவ்வொரு மருத்துவமும் ஒவ்வொரு விதத்துல பேசிட்டு இருக்குது. எப்படின்னா, ஆங்கில மருத்துவம் ஒவ்வொரு விதத்திலையும் அதனுடைய நிறம், அது எப்படி பரவுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு வடிவத்துல சொல்றாங்க. சொரியாசிஸ் அப்படின்றாங்க, படை அப்படின்றதும், சொறி சிறங்கு அப்படின்ற மாதிரி. ஆனா மரபொழி மருத்துவம் இந்த எந்த கண்ணோட்டத்துல பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் நோய் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பாக்குது. சரிங்களா? சோ தோல் நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சில வைத்திய முறைகளை பின்பற்றணும் அப்படின்னாவே, தொடக்க காலத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா முற்றிலுமும் குணமாயிடும். ஒரு சித்த மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை முற்றிலும் குணப்படுத்த முடியும் அப்படின்றதுதான் சித்த மருத்துவத்துடைய கருத்து. சரிங்களா? அப்படி இருக்கிற தன்மையில இப்போ தோல் நோய் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஐயா வள்ளுவன் ஐயா சொன்ன மாதிரி, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்றாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு நோயை அது ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, அதனோட ஆணிவேர் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து சிகிச்சை அளிச்சோம் அப்படின்னா இதை முற்றிலும் குணமாக்க முடியும் அப்படின்றது தான் ஐயாவோட கருத்து. அதே மாதிரிதான் இப்போ நம்ம தோல் நோய் அப்படின்றது இதனுடைய அடிப்படை எங்க தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வயிறுல இருக்கிற கழிவுகள் தேக்கமுற்று அந்த கழிவுகள் வெளியேறதோல, வேர்வை மூலமா வெளியேற சொல்ல இதனுடைய தொடக்கம் அமையுது. தோல் நோய் தொடக்கம் அமையுது, அப்படித்தான் அமையுது. சோ இதனுடைய ஆணி வேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வயிறு கூட ஒரு சில வெளிப்புற சூழ்நிலைகளையும் தோல் நோய் உருவாகுது. சரி, இதுக்கு தீர்வு என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்கள எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதான் வலைதளத்துல தட்டி எடுத்தா ஒருடைய செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துடலாம். அந்த அடிப்படையில வெட்பாலை அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தோடைய இலைய வச்சு ஒரு தைலம் பதத்துக்கு பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் ஒரு 100ல இருந்து 200 ml உண்டான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளஸ் பண்ணிக்கிறதோ இல்ல மைனஸ் பண்ணிக்கிறதோ அப்படின்றத பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 200 ml நல்லெண்ணெய் எடுத்து இதுல வெட்பாலை இப்படி சொல்லக்கூடிய அந்த மரத்தோட இலைய 9ல இருந்து இலைய அதுல பிரிச்சு போட்டு, நான் பண்றத சொல்றேன். அது கூடவே குப்பமேனி அப்படின்ற ஒரு மூலிகையுடைய இலைய ஒரு கைப்பிடி அளவு அதுல போட்டு, சூரிய புடம் அப்படின்ற மாதிரி வெயில்ல ஒரு ஏடு கட்டி வச்சிடணும். எத்தனை நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ல இருந்து 9 நாளுக்கு நம்ம சூரிய புடம் போட்டு ஆயில தயார் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வெளிப்பூச்சா உபயோகிக்கிறதுக்கான தைலம். இது எங்க நம்மளுக்கு தொந்தரவு இருக்குதோ, அது தோலா இருக்கட்டும், வயிறா இருக்கட்டும், முதுகா இருக்கட்டும், கை கால் எங்க இருந்தாலும் இரவு நேரத்துல நம்ம தேய்ச்சிக்கிட்டு காலையில வெந்நீர் வச்சு குளிச்சோம் அப்படின்னா தொடக்க நிலையில இருக்கிற தொந்தரவுகள் மிக விரைவில் சீக்கிரமாக குணமாயிடும். மேலும் உங்களுடைய ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவரோடு நீங்க அணுகி உங்களுடைய தொந்தரவோடு பயணிச்சிங்க அப்படின்னா முற்றிலுமா, இது நாள்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் முற்றிலுமா இதுல இருந்து விடுபடலாம். சரிங்களா? நம்ம இதுக்கான விசேஷமா தைலமும் கூட வெட்பாலை சோப்பு, குப்பமேனி சோப்பு அப்படின்ற மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நம்ம ஆயிலாவும் சோப்பாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தொந்தரவை பற்றின தேவைக்கோ இல்லை பொருள் ஏதாச்சும் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொடர்பு எண்
9003665957 9446344387. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.